அனைவருக்கும் வணக்கம். மூலிகை மகத்துவம் எஸ்எஸ் நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மைசூரில் உள்ள ஒரு மியூசியத்தில் தான் இருக்கோம். இப்போது பார்க்கு இதில் செடிகளை எல்லாத்தையும் சிறுசாக்கி வச்சுருக்காங்க. அதாவது தொட்டியில் வச்சா அதோடய நிலைப்பாடுகள் எப்படி இருக்கும், அதோடய வளர்ச்சிகள் எப்படி இருக்குன்றத ஒவ்வொரு செடியும் பார்க்கலாம். இந்த செடி பாருங்கள், அரச மரம். அரச மரத்தை புளிய மரம். இந்த மரத்துங்களை பாருங்கள், எவ்வளோ அழகாக நேர்த்தியாக செமையாக இருக்குது பாருங்கள். இந்த செடி பாருங்கள், இதோட பேர்கள் கீழே இருக்குது பாருங்கள். இதெல்லாம் ஒரு அரிய வகை மரங்கள். இதெல்லாம் நம்ம கண்குளிர பார்க்கும்போது மனசுக்கு நிறைவாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும். இந்த மரத்துங்களை பார்க்கும்போது இது எவ்வளோ பெரிய மரங்களையும் சின்ன சின்ன தொட்டியில் வச்சு செடிகளாக மாற்றி வைத்திருக்கிறார்கள். அதுதான் இங்கே அழகு. நம்ம பெரிய மரங்களை பார்த்துருக்குறோம், அதே மரம் சின்ன செடியாக தொட்டியில் இருக்கிறத பாருங்கள், எவ்வளோ லைவாக எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த மரங்க, இதோட பேர் மரம் பாருங்கள், எவ்வளோ அழகாக நேர்த்தியாக இருக்குது பாருங்கள். சூப்பர் செமையாக இருக்குது. செம்மையாக இருக்குது சார். பெங்களூர் ஸ்டேட், அதாவது கர்நாடகா ஸ்டேட்டில் மைசூரில் மியூசியத்துக்குள்ளார உள்ள கார்டன். இந்த கார்டன் பகுதியில் எல்லா மரங்களையும் தொட்டிக்குள்ளார, அதாவது இந்த உலகத்தையே கைக்குள்ளே கொண்டு வந்துட்டோம்னு சொல்கிறோம்ல, செல்ஃபோனுக்குள்ளே கொண்டு வந்துட்டோம். அதுபோல் இந்த மர வகைகளை அத்தனையையும் தொட்டிக்குள்ளவே கொண்டு வந்துட்டாங்க. தொட்டிக்குள்ளவே குரோட்டன்ஸாகவே மாற்றி வச்சுருக்காங்க. இது பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், எவ்வளோ செமையாக இருக்குது பாருங்கள். இதெல்லாம் ஒரு பிரமிக்கத்தக்க ஒரு விஷயங்கள். நம்ம அடுத்த தலைமுறைக்கு இதை கொண்டு போய் சேர்க்கணும். எல்லாத்தையும் நம்ம அறிவியல் மூலமாக, அறிவியல் வளர்ச்சினால் இதை சாத்தியப்படுத்தியிருக்கோம். அறிவியலின் வளர்ச்சி நமக்கு ரொம்ப அவசியமானதாக இருக்குது. ஆனால் இயற்கையாக மரங்கள் தரையில் வளர்கிறதுக்கும் தொட்டிகளில் வளர்கிறதுக்கும் உள்ள வித்தியாசங்கள் தான் இது. இது போல் நல்ல தகவல்களை தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.